என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் என் வாக்கினை கேட்ட நேரத்தில் என் பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தே தீரும். இந்த வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடம் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தே தீரும். நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்கின்ற என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தராமல் தான் நானும் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக அந்த இடத்தில் நான் இருப்பேன். அதுபோலத்தான் இன்று இந்த செவ்வாய்க்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை புரிந்து கொண்டு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் சுற்றி வரும் ஆபத்துகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளையும் சுற்றியிருந்து உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய காயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த நேரம், இந்த வராகி நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் சற்று என்னவென்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். இத்தனை காலமும் எவ்வளவு இன்னல்களையும் சோதனைகளையும் நீ தாண்டி வந்தாய் என்று சற்று திரும்பி பார். ஆரம்பத்தில் நீ சந்தித்த பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்பொழுது இருப்பது எல்லாம் ஒரு பிரச்சனையாகவே உனக்கு தோன்றாது. இப்பொழுது நடப்பது எல்லாம் ஒரு துன்பமாகவே உனக்கு தோன்றாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மிகுதியான அளவில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது என்று நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை கண்டு நீ ஆனந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்கள் இன்றும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த இடத்தில் அந்த பிரச்சனையை சரியாக நீ கையாளவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்வது, எல்லா பிரச்சனைகளையும் சரியாக கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நேரத்தில் முடித்து வைக்க வேண்டும். எதையும் தலைக்கு மேல் தூக்கி சுமக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தூக்கி சுமக்க சுமக்க அது மேலும் மேலும் புது புது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருமே தவிர எந்த பிரச்சனைகளையும் அது முடிக்காது. பொய் மட்டும் ஒரு முறை சொல்லி பழகிவிட்டாயானால் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க அதைவிட பெரிய பொய் என்று சொல்லி வாழ்க்கை முழுமைக்கும் பொய் சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் பொய் சொல்லிவிடாமல், எது போன்ற ஒரு நிலை வந்தாலும் அதை எல்லாம் பெரிதுபடுத்தாமல், உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாமும் சரியாகவே நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணங்களையும் உணர்ந்து கொண்டு நல்ல மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதையும் யோசித்து இங்கே கலங்க வேண்டாம். இந்த வராகியானவள் உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை உருவாக்க உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் முன்னால் நின்று உனக்கு ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் நிச்சயமான மன நிறைவை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை.
காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் பல உனக்கு புரிவதில்லை, இதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காண வேண்டும். இதையெல்லாம் கடந்த ஒரு சந்தோஷத்திற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் விடுத்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை, நீ எல்லா நிலைகளையும் பக்குவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்து தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றோ உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் போயிருக்கலாம். உனக்கான நேரங்கள் எல்லாமும் இப்பொழுது உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள தயாராகிவிட்டது என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளும் உன்னை தொடரும் இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக உருவாக்கி கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நேரம், எந்த இடத்தில் உன்னுடைய வெற்றி உன் முன்னால் நின்று உனக்காக பேசுகிறது என்பதனை சற்று சிந்தித்து பார். எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான ஆனந்தத்தை ஒரு சேர கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இந்த தெய்வம் உன் தாயானவள், இந்த வராகி உனக்காக வருவதை நினைத்து நீ பெருமைப்பட தொடங்கினாயானால் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியத்தையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையை நாம் யாருக்காக எதை தியாகம் செய்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நாம் செய்வது சரிதானா? இந்த மனிதர்களுக்காகவெல்லாம் ஒரு தியாகத்தை நாம் செய்யலாமா? இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இவர்கள் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள்? இவர்களினுடைய சிந்தனைகள் நம்மை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணமில்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் நின்று நீ எப்பொழுதுமே அவர்களுக்கு உதவிகளை செய்ய நினைக்காதே. அவர்களினுடைய பின்புலம் என்ன? அவர்கள் இதுவரையிலும் என்ன செய்திருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தி இருக்கிறார்கள்? இவர்களினுடைய செயல்பாடுகளினால் என்னவெல்லாம் நடந்தது? எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்தாய் என்பதனை எல்லாம் முதலில் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லாத பொழுது மேலும் மேலும் உனக்குத்தான் வேதனைகள் வரும் என்பதனை மறக்காதே. நீ காட்டுகின்ற அன்பிற்கு தகுதி இல்லாதவர்கள்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய அன்பு புரியாதவர்களுக்கு நீ நிச்சயமாக ஒருபோதும் உன்னை யார் என்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்காதே. அவர்களை ஒரு நாள் தெரிந்து கொள்வார்கள். எப்படி தெரியுமா? உண்மையான அன்பை நம்பி போலியான உறவிடம் சென்றவர்கள் அது போலி என்று தெரிய வரும் பொழுது வாழ்க்கையில் சந்தித்த எல்லா கஷ்டங்களும் நினைவிற்கு வரும். இந்த உண்மையான அன்பு
இனி எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது என்பது அவர்களுக்கு புரிய வரும். வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நடுத்தெருவில் நிற்கும் பொழுது இதையெல்லாம் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நொடியிலும் உனக்கு அதிர்ஷ்டம் என்பது உண்டு என்பதனை மறக்காதே. எல்லா நிலையிலும் நீ கேட்ட மிக பெரிய நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்குமான முடிவு நிச்சயமாக உண்டு. ஆரம்பம் இருப்பது போல, தொடக்கம் இருப்பது போல, முடிவும் இறுதியும் இங்கு உண்டு என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் நடக்கும் பொழுது நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த உண்மைகள் எல்லாம் உன்னை எப்படி வழி நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாகவே உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டதை எல்லாமும் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் நமக்கென நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையும் எண்ணி நீ கலங்க வேண்டாம். நடக்கும் விஷயங்கள் அத்தனைக்கும் நான் பொறுப்பு எனும் பொழுது இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் சந்தோஷமாக நடக்க தொடங்கும். எந்த இடத்திலும் தேங்கி நிற்காமல், எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல், நான் இருக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இதுவரையிலும் உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த நிமிடங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன சொல்லி கொடுத்தது என்பதனை உணர்ந்து, ஏது சொல்லி கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் உணர்ந்து நீ சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கான ஆச்சரியங்கள் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்து கொண்டு வரும் பொழுது இதிலிருந்து நீ உனக்கான நேரங்களை என்னவென்று வகுத்து கொடுத்து அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷம் எதுவென்று இனிமேலும் நினைத்து என் பிள்ளை வருந்தாதே. உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களை இனிமேல் நல்லபடியாக உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறக்காதே. காலம் எப்பொழுதுமே இப்படியே நம்மை வைத்திருக்கும் என்று நினைத்து விட்டார்கள். இப்படியே பிரச்சனைகளை கொடுத்து உன்னை காயப்படுத்தும் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் உண்மையான விஷயங்கள் எல்லாமும் இனி வெளிச்சத்திற்கு வரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதனால் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் துன்பங்களை கொடுத்தது இப்பொழுது நன்மைகளை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டாம் என்று ஒதுக்கிய விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நின்று பேசும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் உனக்கு தயக்கம் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நான் வருகின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழும் இந்த காலத்தை எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் நடத்துவது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எந்த வெற்றியிலும் நிச்சயமாக நீ அழகாக மாறுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதுவரையிலும் உனக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாமும் இருந்ததாக நினைத்தாயோ அந்த வேதனைகளை எல்லாம் தாண்டி
உனக்கான நல்லது நடக்கும் காலம் கைகூடி வந்த பொழுது இந்த தாயும் உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன். அதிர்ஷ்ட செய்தி கொண்டு உன்னை மகிழ்ச்சிப்படுத்த நான் வந்துவிட்டேன். வெற்றி என்றால் என்ன, அது எங்கே என்று தேடி தேடி அலையாமல் உனக்கான நேரங்களை எல்லாம் வகுத்து இனி உனக்காக எப்பொழுதும் நல்லதை சொல்லிக் கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான மாற்றத்தை இனி எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறவாதே. இனி உனக்கென்று கவலைப்பட எதுவும் இல்லை. கலங்கி நிற்க வேண்டிய தேவையும் உனக்கில்லை. உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரக்கூடிய கால நேரம். நீ விரும்பியது போல உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த காலம். இனி எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டிருக்க வேண்டாம். அத்தனையிலும் நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கென உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று நாம் தேடும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்னவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் நின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடங்கள் உனக்கே உனக்கான நிமிடங்களை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் மனநிலையில் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்க துணியும் இந்த காலம். இனி அத்தனை விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக என்னவென்று நீ கவனித்து பார்க்க வேண்டும். அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக கவனித்து பார்த்த பிறகு அந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவாயானால் எல்லாமுமே உனக்கு வெற்றியின் முடிவாகவே இருக்கும். என் குழந்தையே, நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை மறக்காதே. உன் மன எண்ணங்கள் உனக்குள் நின்று உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது நீ எதையோ எண்ணிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள். எதிலும் நமக்கான வெற்றி அங்கே உறுதிப்படுத்த கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் குழந்தைக்கென சந்தோஷம் வரும் எனும் பொழுது அந்த இடத்தில் இந்த வராகி நிற்கிறாள் என்பதனையும் மறக்காதே. உன்னை மகிழ்ச்சிப்படுத்தவும் ஆனந்தப்படுத்தவும் உன்னை சந்தோஷப்படுத்தி பேரானந்தப்படுத்தவும் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் கவனமாகவே உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை நீ மறக்காதே. இனி எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை கைக்கொண்டு முன்னேறி வா. உன்னுடைய வெற்றியை அங்கே உனக்கு பரிசாக உன் அம்மா நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் உன்னை இவர்கள் எந்த நிலையில் வைத்திருந்தார்கள் என்பதனை நான் அறிவேன். இனிமேல் நீ இருக்கக்கூடிய நிலை என்னவென்பதனையும் நான் அறிவேன். எப்படி தன்னுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்தார்களோ மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். அதே போல தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த முறை சுதாரித்துக்கொள். இந்த முறை கவனமாக இரு. மீண்டும் ஒரு முறை இவர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு. உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதை எல்லாமும் உணர்ந்து வருவதை எல்லாமும் புரிந்து சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் நீ உணர்த்தி வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பாராதது ஒவ்வொன்றும்
இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கப்படும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியான எண்ணங்களை உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய வெற்றிக்கு இனி எப்பொழுதும் நான் உடன் வந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் நான் இருப்பதும் உனக்கு புரிந்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்.